வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பொங்கலுக்கு 2-3 நாள் தொடர்ந்து லீவு கிடைச்சது இல்லைங்க. வெளியே போயிட்டு வந்தோம். அதை போன இடமெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப பழனிக்கு குடும்பத்தோட போயிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு முன்னாடியே பழனிக்கு போயிட்டோம். அது வீட்டுல இருந்து மதியம் 12 மணிக்கு கிளம்புனாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பழனிக்கு 100 கிலோமீட்டருங்க. பாருங்க, பழனிக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ பக்கத்தாடி பழனிக்கு போற தடத்துல ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கிறதுனால எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் ஷாப் உடுமலைப்பேட்டையில இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. இங்க எல்லா விதமான ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமா பாட் ஐஸ்கிரீம், குல்பி ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அதுல நிறைய திக்கான பால் வச்சு நிறைய பாதாம் பிஸ்தாம் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்க எங்க கொழுந்தியா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்த மாதிரி கார்ல போறோங்க. பாருங்க, மஞ்ச சட்டை போட்டது எங்க கொழுந்தனார் பையன் பிரதான் குமார். பக்கத்தாடி இருக்கிறது எங்க கொழுந்தியா பையன் ஹரிசு. எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க. பழனிக்கு போற பாதி தடத்துலயே பாருங்க, ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கு. இடையில நிறுத்தும் போது மழை பாருங்க நல்லா தெரியுது. கீழே வயக்காடா இருக்கு பாருங்க. சுத்தியில நெல் வயலெல்லாம் இருக்கு. இந்த நெல் வயல் ரொம்ப பசுமையாவும் குளுமையாவும் இருந்தங்காட்டிங்க குடும்பத்தோட இங்கே ஒரு 20 நிமிஷம் இருந்தாங்க. நல்லா இருந்தது. எங்க வீட்டுக்காரங்க பேர் முகேஷ். அவர் முடி அதிகமா இருக்குதுன்னு ஜுண்டி போட்டிருக்காரு. வெயில்ல என்ன செல்ஃபி வீடியோ எடுக்கிறாங்க. கண்ணெல்லாம் பூசுது. சின்னதா வாய்க்கால் போயிட்டு இருக்குங்க. வாய்க்கால் பாருங்க, நெல் வயல் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்கு, குளுகுளுன்னு இருக்கு. வெயிலுக்கு கொஞ்சம் தண்ணியில நின்றுக்கலாம். சீசன் கூட்டம் அதிகமா இருந்தனால மலை மேல போகலைங்க. கீழே இருக்கிற ஆவினன்குடியிலேயே சாமி தரிசனம் பார்த்துட்டோம். வீடியோ எடுக்க முடியலைங்க மலை மேல. அடுத்தது மாட்டு பொங்கல் அன்னைக்குங்க சிவன்மலைக்கு, அதாவது முருகர் கோவிலுங்க. சிவன்மலை கோயம்புத்தூர்ல இருந்து 100 கிலோமீட்டர். எங்க வீட்டுக்காரோட அண்ணா, தம்பி, தங்கச்சி, எங்க குடும்பத்தோட சேர்ந்து 4 பேரோட குடும்பம் 2 கார்ல நாங்க கிளம்பிட்டோங்க சிவன்மலைக்கு. போற இடத்துல பல்லடத்து பக்கத்தாடிங்க மதிய சாப்பாடு ஒரு மரத்து நிழல்ல எல்லாருமே குடும்பத்தோட உட்காந்து வீட்டுல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்தனால அங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறாங்க. இது எங்க மாமியா எங்களுக்கு வேண்டி காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்ததுங்க. நான் செய்யற பிரியாணி விட எங்க அத்தை செய்யறது இன்னும் சூப்பரா இருக்குங்க. ஒரு நாள் ரெசிபியா நான் இதையும் போடுறேன். பழம் தின்னுட்டு எடுங்க. பழம் கூட எல்லாத்துக்கும் ஒரு பழம். குழந்தைகள் எல்லாம் மரத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க. அது என் பையன் ஆதித் வித்யாகர் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்படிங்க இப்ப சாப்பிட்டு முடிச்சு சிவன்மலைக்கு கிளம்பிட்டாங்க. நான் முன்னாடி சாண்ட்ரோ கார்ல போயிட்டு இருக்கேன். பின்னாடி அவங்க ஆம்னியோல வந்துட்டு இருக்காங்க. இப்ப சிவன்மலை முருகர் கோவில் அடிவாரத்துக்கு வந்துட்டுங்க. உனி மலை மேல ஏறிக்கலாம். கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும் இந்த மலை. வந்தது இல்லையா மியஸ்? சிவவாக்கி இருக்குது அல்லது சிவ அங்கங்க மலை மேல ஏறும்போது சின்ன சின்ன வளைவுகள் இருக்குங்க. நார்மலா போய்க்கலாம். அதுல இருக்கு. பூர்வீக பாத்தியா, நிலைமை பாத்தியா? எங்க பாப்பா தட்சண கமலிங்க, எங்க கடைக்குட்டி. என் பக்கத்தாடி நிக்கிறது எங்க பெரிய மச்சா பொண்ணு நிவேதா. எல்லாருமே மலை மேல வந்தாச்சுங்க. நான் உங்க கோயிலுக்குள்ள போறோம். எல்லாம் ஒட்டுக்கா குடும்பத்தோட படிக்கட்டுல ஏறிட்டு இருக்குங்க. என்னோட வலது பக்கம் எங்க வீட்டு பெரிய மச்சான், அவர் பேர் அரவிந்த் குமார். இடது பக்கம் அவங்க ஒய்ஃப் எங்க வீட்டு பெரிய அக்கா மகேஸ்வரி. கோவிலோட உட்புறம்
சுத்திலும் கடைகள் இருக்கு. முன்னாடி பிள்ளையார் கும்பிட்டு எல்லாரும் கிளம்புறோம். சிவன்மலை கோவில் உள்ள வந்திருக்கங்க. சாமி தரிசனம் பார்க்கலாம். கோவிலுக்குள்ள கூட்டமா இருந்தனால எல்லாம் லைன்ல நின்னு போயிட்டு இருக்காங்க. இந்த கோவில் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க. இந்த இடம் அருணகிரிநாதரால பாடப்பெற்ற தலம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில் உள்ள கருவறையில சிவவாக்கியர் சித்தர் உயிரோட எல்லாருக்கும் அருள் புரியறதா எல்லா மக்களாலையும் இப்பயும் நம்பப்படுதுங்க. இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கிறதாகவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாகவும், தொழில், வியாபாரம், விவசாயம் எல்லாம் நல்லபடியா செழிக்கவும் அருள் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நோய் நொடிகள் தீர்க்கவும் ஏற்ற தலம். இதாங்க ஆண்டவருடைய உத்தரவு பெட்டிம்பாங்க. இந்த உத்தரவு பெட்டியில வருஷம் சாமி பக்தர்களுடைய கனவுல அருள் வாக்கு சொல்லுவாங்க. அந்த அருள் வாக்கு அந்த ஆண்டவர் பெட்டி கீழே எழுதி வைப்பாங்க. இந்த வருஷத்துக்கு 3 கருக்கருவால்னு போட்டு வச்சிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் விவசாயம் நல்லபடியா செழுமையா நடக்குங்கிறதுக்கு அறிகுறிங்க. வீரபாகு உட்பட்ட நவ வீரர்கள் 9 பேரும் இங்கே இருந்துதாங்க கிளம்பி சூரனை அழிக்க போனதா சரித்திர கதையும் இருக்குங்க. இது சித்தர் பீடங்க. மலை அடிவாரம் எல்லாம் தெரியுது பாருங்க. கீழே வீடுகள் எல்லாமே நல்லா தெரியுது பாருங்க. சூப்பரா இருக்கு. சிவன்மலையிலிருந்து கொஞ்சம் வெளியாவது இருக்கு இந்த சுற்றுவட்டாரம் பாருங்க. கோவில் பின்புறம் கோவில் பின்புறம் இருக்கிற எல்லா சாமியுமே ஒவ்வொன்னா தரிசனம் செய்தாச்சுங்க. கோவில்ல சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டுங்க. வரும்போது அங்க பக்கத்தாடி பொரிக்கடலை ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டுங்க. பக்கத்தாடியே ஒரு மயில் இருந்தது. அதையும் வீடியோ எடுத்துருக்கு பாருங்க. சிவன்மலை ஏறும் போதுங்க நிறைய மயில் பார்த்தோம். ஆனா கார்ல போக போக வீடியோ எடுக்க முடியலைங்க. கடைசியா ஒரு மயில் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இப்ப சிவன்மலையிலிருந்து சென்னிமலை கிளம்பிட்டேங்க. சிவன்மலையிலிருந்து சென்னிமலை 22 கிலோமீட்டர் தாங்க. பாருங்க இப்ப சென்னிமலைக்கு வந்தாச்சு. ஊரெல்லாம் தெரியுது பாருங்க. அப்படியே மலையெல்லாம் தெரியுது. இப்ப மலை மேல ஏற போறோம் பாருங்க. மலை மேல போயிட்டு இருக்கோம். கோவிலுக்கு வந்தாச்சு. கோவில் தெரியுது பாருங்க. இப்ப மலை மேல வந்தாச்சுங்க. மலை மேல இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கீழே இருக்கிற வீடுகள் ஊரெல்லாம் நல்லா தெரியுது பாருங்க. இதுவும் முருகன் கோவில் தாங்க. இது மலை கோயில் தான். சிவன் மலையை விட கொஞ்சம் பெரிய மலைங்க. சாமி தரிசனம் முடிஞ்சு இப்ப சென்னிமலை சாமி தரிசனம் பார்க்க வந்துருக்கோங்க. இப்ப மலை மேல ஏறியாச்சு. சாமி தரிசனம் பார்க்க போகலாம். கோவிலுக்கு கரெக்டா 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேங்க. பாருங்க இப்ப கொஞ்சம் இருட்டிட்டு வருது. இப்ப எல்லாரும் கோவிலுக்குள்ள போறோம். கோவில் நுழைவாயில மேல் பகுதியில கல்லுலயே சங்கிலி செஞ்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப கோவில் உட்பகுதி வந்துட்டுங்க. கோயில சுத்திலும் நிறைய குரங்குகள் தாங்க. அதோட அட்டகாசம் ரொம்ப அதிகங்க. ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்கு. கோவில் முன்னாடி ஒரு மயில் வாகனம் இருக்குங்க. அங்க குரங்கு பண்ற சேட்டையை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருதுங்க. குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி.
கோவிலுக்குள்ள இருக்கிற முருகருக்கு ஒரு கதை இருக்குங்க. இங்க ஒரு பண்ணையார் வீட்டுல இருக்கிற பசு வந்து தினமும் ஒரு இடத்துல போய் தானாவே பால் சுரக்கும். அது என்னன்னு தொடர்ந்து அந்த பசுவை நோக்கி அந்த பண்ணையார் போய் அந்த இடத்த பார்க்கும்போது அங்க ஒரு கற்சிலை கிடைச்சதுங்க. அதை எடுத்து பார்க்கும்போது மேல் பகுதி முகத்துல நல்ல பொலிவாவும் கீழ்பகுதி கரடு முரடாவும் இருந்ததுங்க. அந்த மேல் பகுதியை விட்டுட்டு கீழ்பகுதியை நல்லபடியா செதுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிற்பி கிட்ட கொடுக்கும்போது அந்த சிற்பி உளியில செதுக்கும் போது அந்த சிலையிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்ததுனால அந்த சிலையை அப்படியே வச்சு சாமி கும்பிட்டதாகவும் ஒரு வரலாறு கதை இருக்குங்க. இந்த கோவில் வந்து அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். அது மட்டும் இல்லாமங்க இங்க இருக்கிற முருகர் அருணகிரிநாதருக்கு படிக்காசு கொடுத்ததா கதையும் இருக்குங்க. இந்த கோவில்ல வந்து உள் பிரகாரத்தை கட்டியது சிவாலய சோழன். இந்த முருகன் கோவிலுக்கு பக்கத்திலேயே அம்மையப்பன் மார்கண்டேஸ்வரனாகவும் இமயவல்லியாகவும் காட்சியளிக்கிறாங்க. இங்க உள்ள சுயம்பு லிங்கத்தை அகத்தியர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சென்னிமலையில உள்ள தீர்த்தத்துல நம்ம குளிச்சோம்னாங்க நம்ம பிணியெல்லாம் இருந்தா தீரும்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கதையும் இருக்குங்க. உடற்பிணி நீங்க வேண்டி சென்னிமலை வந்து அங்குள்ள மாமாங்க தீர்த்தத்தில் நீராடி பிணி நீக்க பெற்ற சோழ அரசனான சிவலிங்க சோழன்னு. இந்த தீர்த்தம் வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்காதான் வருங்க. இந்த தீர்த்தம் வந்து ரொம்ப அதிகப்படியான இரும்பு சத்து நிறைஞ்சது. இது தோல் வியாதிய முக்கியமா குணமாக்குன்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு பின்புறம் வள்ளி தெய்வான கோயில் இருக்கு, அங்க போயிட்டு இருக்கோம். ஒரு சுவாமி ஒரு முகத்துல காமிச்சு இது பண்ணிருக்காரு. ஒரு யுகத்துல வந்து சண்முகரா வள்ளி தெய்வான கும்பிட்டு முடிஞ்சு அதுக்கு பக்கத்தாடியே கொஞ்சம் படிக்கட்டாட்டு இருக்குங்க. அது மேல போனோம்னா 2 சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குங்க. அதாவது பின்னாக்கு சித்தரும் சரவண சித்தரும் இருக்காங்க. இந்த பின்னாக்கு சித்தர் வந்து 18 சித்தர்கள்ல ஒருவருங்க. இந்த தலத்துல அவர் முக்தி பெற்றதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பொய் சொன்ன நாக்கு புண்ணாக்கு என சொன்னதுனாலேயே இவருக்கு புண்ணாக்கு சித்தர்னு பேர் வந்துச்சுங்க. இவர் பாம்பாட்டி சித்தர்கிட்ட நாணம் அடைஞ்சதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வரவங்களோட நோய்கள் எல்லாம் தீர்க்கிற சக்தி வாய்ந்த ஸ்தலமாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில்ல முருகருக்கு பால் தயிர் அபிஷேகம் செய்யறதுங்க புளிக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சித்தருடைய இது இங்க இருந்து அப்படியே பழனி இந்த குகை வழியா போனோம்னா சரவணமா முனிவர் ஜீவசமாதி. சரி முனிவர் இப்ப எல்லா சுவாமி தரிசனம் முடிஞ்சு குடும்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோவில்ல இருந்து வெளியே வந்துட்டுங்க. இங்க பிரசாதம் இருந்ததுங்க, சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாமி தரிசனம் எல்லாம் முடிஞ்சு கிளம்புறங்க. எல்லாம் வல்ல முருகனுடைய அருள் எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டிக்கிட்டுங்க.